நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் கஷ்டம் தானே. கரிபாட்டி பயமுடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே. நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடுங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் 7வது பாஸ்ங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறதுங்களா? நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்பம் கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா +2 படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலை கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம்